ஷே பிஸ்டோ பிரமா நீதிமான் தமிழ்நாடு முழுவதும் கணக்கை இப்போ பிடிச்சி கையில் வச்சுருக்கார். எல்லாம் அரசியல்வாதி கணக்கு தப்பு கணக்கு பூரா கையில் பிடிச்சி வச்சுருக்கார். நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு எடுக்கணும்ல, இதுதான் பெரிய கணக்கு. இந்த கணக்கில் தான் தண்டனை போடுற கணக்கு. முதல் தீர்ப்பு கடவுளே நீதிமான் கொடுத்த பிள்ளைக்கு, பிள்ளைக்கு தீர்ப்பு கொடுத்தது நீதிமான் பிள்ளை கொடுத்துருக்கார், மகனுக்கு கொடுத்துருக்கார். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு எவ்வளவோ போராடி கடைசி அத்தியாயத்தில் நீதிமானை உள்ளே கொண்டு போனோம். தகப்பன நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி உலக நாட்டுக்கு நீதிமன்ற கோர்ட்டுக்கு மகன் கூட்டு போனோம். அவன் கஷ்டம் இங்கே கண்ணீர் விட்டு தான் போனான். எனக்கு இந்த பாடுபடுத்தானே என்னப்பா அப்படின்னு இவன் கண்ணீர் விட்டு தகப்பன்ட்ட கேட்கணும். ஏன்னா இவனுக்கும் சேட்டை இருக்குல்ல, இவன் இந்த சேட்டை நேற்றோடு முடிஞ்சு வச்சு, இவன் கணக்கு நேற்றோடு முடிஞ்சு வச்சு தப்பு செஞ்சால் இவனும் தண்டனை வாங்கிட்டான். அவர் உட்கார்ந்துருக்கார் நீதிமான். இவனை ஈஸ்வரமான விரட்ட ஓட ஆட பாட அவனை பூரா படுத்தின கணக்கில் இவன் ஒரு தப்பு செஞ்சான். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியே தகப்பனை வைக்கணும், தகப்பனை வச்சு கணக்கு எடுக்க இவனுக்கு அந்த மதி இழந்துட்டான். அவன் என்ன செய்வான், அது அவர் தானே பார்க்கணும், கடவுள் தான் பார்க்கணும். மதி இழந்தனால அந்த தப்புக்கு தண்டனை அவரே கொடுத்துட்டார், அது முடிஞ்சு வச்சு. ஆனால் இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்கு இவன் தான் கொண்டு போனோம். இவனுடைய நட்சத்திரமும் பொம்பளை பிள்ளை உள்ள நட்சத்திரமும் நீதிமன்ற கோர்ட்டுக்கு நீதிமானை கொண்டு போனோம். டெல்லி அமர்நாத் அங்கே உள்ள கணக்கில் பொம்பளை பிள்ளை கொண்டு போகணும். அந்த நட்சத்திரம் பொம்பளை பிள்ளைக்கு இல்லை நட்சத்திரம். ஏன்னா டெல்லி தான் மெயின். அந்த மெயின் உள்ள நட்சத்திரம் அங்கே பிடிச்சிட்டாரு ஐயா. டெல்லி அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் எல்லா நீதிமன்றத்திலையும் கணக்கை தோண்டி எடுத்தார். இங்கே தமிழ்நாட்டில் இவனுடைய நட்சத்திரத்தில் இளையவன் நட்சத்திரத்தில் தமிழ்நாடு கணக்கு பூரா எடுத்துட்டார். தமிழ்நாடு பிடிக்க அடிக்க அப்போத்தான் ஏழை எளிய மக்கள் கடவுளை பார்த்து, கடவுளுடைய குடும்பத்தாரை பார்த்து கையெடுத்து கும்பிடும். இதுதான் உண்மையான கதை. இந்த கதை இப்போ தான் வெளியே எடுக்கார் முக்கால் சத்தியம். இப்போ அரசியல்வாதி ஆடாத ஆட்டம் ஆடி அங்கே பூரா ஒரே கூத்தல் ஓடுது. பூமி அதறதுக்கா பூமியை கொடுத்துருக்காரு. ஓ ஆ ஊ ஓ ஓன்னு பூரா பூமியை அதற விடுதான். அதுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக இப்போ கோர்ட்டில் ஏற்றிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி எடுத்துட்டார் கணக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி 2026 மிதிச்சு நீதிமன்றம் கோர்ட்டில் நீதிமான் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் வரைக்கும் அந்த கணக்கை தோண்டி எடுத்துட்டார். இப்போ கையில் வச்சுருக்கார். இப்போ எப்படிங்கிற தண்டனைக்கு எப்படி பார்ப்பார்? இப்போ எப்படி அவன் வச்ச செயலரை, அரசியல்வாதி வச்ச செயலரை, பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், மந்திரி, எம்பி, எம்எல்ஏ எல்லாரும் வச்ச ஆக்கங்கட்ட கூவை செயலரை, அது பூமி தான். அவன் செயலறையில் இப்போ உள்ளே தள்ளுவார். அதுக்கப்புறம் இராணுவ வானரப்படை தரப்படை எல்லாம் உள்ளே வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கணக்கை வெளியே எடுப்பார். 7 ஓலைச்சோடு கணக்கில் வெளியே எடுக்கல. எப்படி இவன் தண்டனை வாங்கி தான் போவான் இந்த செம்மத்தில் முக்கால் சத்தியம்.